ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம ஒரு கம்பு வச்சு நம்ம இப்போது ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு நான் கம்பு ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா கழுவி சுத்தமாக இந்த பாருங்கள் ஈரப்பதம் இல்லாத வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது மிக்ஸி ஜாரில் போய்ட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கொடுப்பேன் இப்போ இந்த அளவுக்கு நம்ம இப்போ பவுடராக அரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த கம்பு மாவை இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம பல்ஸ் மூடில் பண்ணி வந்துடலாம். நம்மளுடைய மாவு வந்து நல்லா வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். துருவி எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் நீங்கள். நான் பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் சூடு ஏறட்டும். இப்போ தேங்காயோடைய பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தாலும் வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு வெல்லம், சர்க்கரை எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து நம்மளுடைய அந்த கம்பு மாவு வாசனை, தேங்காய், ப்ரௌன் சுகர் எல்லாமே வாசனை வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். எல்லா மாவுங்களுமே நான் கையில் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து சூடாகட்டும் கொஞ்சம் நேரம். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நான் இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம உள்ளே வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். நம்மளுடைய கம்பு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.